ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், இந்த இடத்துக்கு நீர் வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த இடத்தை நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் அதை நம்புகிறோம், அதை அனுபவிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் கூட ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஏசப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் துதிக்கிறோம், நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சிந்தைகளையும் எங்கள் எண்ணங்களையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்குள்ளாக கீழ்ப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவரே, அது எங்கள் சிந்தைக்குள்ளாக போய் அது கிரியை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை சாத்தான் பொறுக்காதபடிக்கு தேவ ஆவியானவர் இந்த இடத்தை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நீர் வைத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தூதர்களோடு கூட ஆண்டவர் இந்த மத்தியிலே உலாவி வருவீராக. சாத்தான் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பொறுக்காதபடிக்கு தேவ ஆவியானவர் கட்டளை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்காக பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய தேவன், எல்லா சத்துருக்களையும் அதமாக்கி போடுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதன் 10வது அதிகாரம் அதன் 19வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதன் 19வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. நம்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. அதை மேற்கொள்ளுவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், எங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தகார வல்லமைகளுக்கு எதிராக தேவன் நம்மை திக்கற்றவர்களாக, உதவி அற்றவர்களாக ஒருபோதும் நம்மளை விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சாத்தானுடைய கிரியைகள் நமக்கு எதிராக வருகிற போது ஆண்டவர் நம்மை தனிமையாக, உதவி இல்லாதவர்களாக அதன் முன்பாக விட்டு விட்டு நம்மளை போகிற தேவன் அல்ல. நம்மை அதை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் ஒன்றும் நம்மை ஒரு சேதமும் நம்மை படுத்த முடியாது. ஹல்லேலூயா. தேவன் அதற்கு எதிர்கொண்டு மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? அதை அறிக்கையிடணும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அது எனக்கு எதிராக வந்தாலும் அது என்னை செய்ய முடியாது, என்னை சேதப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும், அவனுடைய தீமையான எல்லா திட்டங்களும் என்ன என்று வேதம் நமக்கு அழகாக விளக்கி கொடுத்திருக்கிறது. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அந்த தந்திரங்கள் எல்லாவற்றையும் வேத வசனம் நமக்கு தெளிவாக விளக்கி கொடுத்திருக்கிறது. நமது எதிராளி யார் என்று நாம் நன்காக அறிந்திருந்தோமானால் அவனோடு கூட யுத்தம் செய்து யுத்தத்திலே நம்மால் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருந்தோமானால் நாம் ஆண்டவரை விட்டு என்ன செய்ய மாட்டோம்? தூர போக மாட்டோம். அதே போல நம்முடைய எதிராளியாகிய சத்துருவானவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் அவனோடு கூட ஆவிக்குரிய யுத்தம் செய்து மேற்கொண்டு போராடி நம்மால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அதைத்தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம்.
அதற்கு முன்பாக சில காரியங்களை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் பழைய ஏற்பாடு எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. ஆனால் இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அந்த ரோம ராஜ்யத்தில் இந்த கிரேக்க மொழி தான் பொதுவான மொழியாக இருந்ததுனால இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. கிரேக்க மொழி தான் ஒரு கல்வி மொழியாகவும் அந்த ரோம ராஜ்யம் இருந்தபோது இருந்தது. இந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இன்றைய காலத்திலும் நாம் மருத்துவ துறைகளிலே நாம் பார்ப்போமானால் அநேக வார்த்தைகள் கிரேக்க லத்தீன் வார்த்தைகள் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்கிறது. நாம் எல்லோரும் சொல்லுகிறோம் கார்டியாலஜி டாக்டர் என்று சொல்லுகிறோம். இந்த கார்டியோ என்கிற வார்த்தை கிரேக்க பதம். இது கிரேக்க பதத்திலே கார்டியோ என்றால் ஹார்ட், இதயம் என்று அர்த்தம். ஆகவே அந்த அநேக இன்றைக்கும் மருத்துவ துறைகளிலே இந்த கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல இந்த புதிய ஏற்பாடும் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்டது கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. இந்த சாத்தான், சத்துரு என்கிற இந்த பிசாசு என்கிற வார்த்தை கிரேக்க பதத்திலே டயபோலஸ் என்று கிரேக்க வார்த்தை இந்த பதத்தை குறிப்பிடுகிறது. அந்த கிரேக்க புதிய ஏற்பாட்டிலே சாத்தான் என்கிற அந்த வார்த்தை டயபோலஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த டயபோலஸ் என்றால் அவதூறு செய்கிறவன் என்று அர்த்தம். இந்த பிசாசினுடைய அவனுடைய பணி அவதூறு செய்கிறவன். ஒரு நபருடைய நல்ல பெயரை கெடுப்பதுதான் இவனுடைய முதல் வேலை. அதுதான் கிரேக்க பதத்திலே டயபோலஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நமக்கு ஒரு இடத்திலே நமக்கு நல்ல பெயர் இருக்கிறது என்றால் முதலாவது அவன் செய்கிற வேலை நமக்கு இருக்கிற அந்த நல்ல பெயரை அவன் கெடுப்பதற்கான முயற்சிகளை முதலாவது அவன் மேற்கொள்ளுகிறான். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சத்துருக்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவனுடைய வேலை என்ன வேலை? நம்முடைய சகோதரர்களை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருப்பதே அவனுடைய வேலை. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல நமக்கு நல்ல பெயர் இருக்கிறது என்றால் அங்கு என்ன செய்கிறான்? நம்மை கெடுப்பதற்காக பல குற்றச்சாட்டுகளை என்ன செய்கிறான்? அங்கு சாட்டி கொண்டே இருக்கிறான். இரவும் பகலும் அவனுடைய வேலை நம்முடைய பெயரை கெடுப்பது, அவதூறு செய்வதுதான் அவனுடைய முதன்மையான பணியாக இருக்கிறது. ஒருவர் மற்றவரை குறித்து அல்லது ஒரு ஊழியரை குறித்து அல்லாவிட்டார் ஒரு ஊழியர் மற்றவர்களை குறித்து இரவும் பகலும் குற்றம் சாட்டி கொண்டே குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்களானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் ஊழியர்கள் அல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அவர்கள் யார்? பிசாசினுடைய தூதர்கள். ஹல்லேலூயா. அது பிசாசினுடைய பணி. ஒருவரை குற்றம் சாட்டுவது, ஒருவரை குறையாக பேசிக் கொண்டிருப்பது ஆண்டவருடைய வேலை அல்ல. ஹல்லேலூயா. அது யாருடைய பணி? பிசாசினுடைய பணி. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவரை குறித்து குறையாகவே பேசிக்கொண்டிருக்கிறார், ஒருவர் மற்றவரை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் அவர்கள் யாருடைய கையால்? பிசாசினுடைய கையாளாகவே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது நாம் கவனமாக செயல்பட வேண்டும். அதை புரிந்து கொள்ள நாம் வேண்டும். இன்னும் பைபிள் ஸ்காலர்ஸ் அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த கிரேக்க புதிய ஏற்பாட்டிலே அநேக பதங்கள் நம்முடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அநேக இடத்திலே பிசாசு 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 என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கிரேக்க புதிய ஏற்பாட்டிலே பல பதங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். 3 நிலைகளாக இந்த அந்தகார வல்லமைகள், அந்த அந்தகார ராஜ்யத்தின் நிலைகளை 3 நிலைகளாக குறிப்பிடுகிறார்கள். முதலாவதாக முதல் நிலை
தியோ என்று குறிப்பிடுகிறார்கள். இது முதல் நிலை. தியோ என்றால் தேவன் என்று அர்த்தம். இரண்டாவது நிலையாக டயமோன் என்று குறிப்பிடுகிறார்கள். இது நடுநிலை. மூன்றாவது நிலையாக டைமோனியன் என்று குறிப்பிடுகிறார்கள். இது கீழ்நிலை. முதலாவது நிலையை தியோன் என்று குறிப்பிடுகிறார்கள். நடுநிலையை டயமோன் என்று குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது நிலை கீழ்நிலையை டைமோனியன் அல்லது டைமோனியஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் இந்த தியோ என்கிற வார்த்தை நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால் நாம் அநேக வார்த்தைகளை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பார்த்தோமானால் நம்முடைய வேதம் அதை சொல்லுகிறது. இந்த சாத்தான் எங்கிருந்து வந்தவன்? இந்த எசேக்கியேல் 28:14 ஏசாயா 14:12 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால் இந்த சாத்தான் இப்படி மாறுவதற்கு முன்பாக அவன் எங்குதான் இருந்தான்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதனாக இருந்தவன். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் சத்துரு யார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால் மாத்திரமே அவனோடு கூட போராடி அதிலிருந்து மேற்கொண்டு வெளியே வர முடியும். இந்த சாத்தான் முதலாவது எங்கே இருந்தவன்? தேவனுடைய தூதனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பாக இருந்தவன். ஹல்லேலூயா. கேருப்பாக இருந்தவன். இவனுடைய பெயர் லூசிபர். இவன் மனமேட்டிமை அடைந்து நான் தேவனுக்கு மேலாக போவேன், தேவனை போல மாறுவேன் என்று சொல்லி, தேவனாக மாறுவேன், தியோவாக நான் மாறுவேன் என்று சொல்லி அதை நினைத்ததினால், மனமேட்டிமை அடைந்ததினால் அந்த கேருப் என்பவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் பெயர்தான் சாத்தான். பரலோகத்தில் தேவனோடு கூட அபிஷேகம் பண்ணப்பட்ட தூதனாக இருந்தவன் மனமேட்டிமை அடைந்தபோது தேவனால் இந்த பூலோகத்திற்கு தள்ளப்பட்டவன் தான் இந்த சாத்தான். நாம் 2 கொரிந்தியர் 4:4 வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று நம்முடைய தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது. அந்த பிரபஞ்சத்தின் எப்படிப்பட்டவனா? தேவனானவன். தியோ, தன்னை தேவனாக தன்னை காண்பிக்க விரும்பினான். இதனை இங்கிலீஷ் வேதாகமம் காட் என்று சொல்லுகிறது. இதை கிரேக்க மொழியிலே தியோ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னை தேவனை போல காட்டிக்கொள்ள அவன் விரும்பினான். விழுந்து போன கேருப் உலகத்திற்கு தன்னை தேவனாக மாற்றிக்கொண்டான். இந்த பிரபஞ்சத்திற்கு தன்னை தேவனாக அவன் மாற்றிக்கொண்டான். இதைத்தான் கிரேக்க மொழியிலே தியோ முதல் நிலை என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது நிலையாக டயமோன். இதை நாம் வெளிப்படுத்தல் 12:9 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் என்று நம்முடைய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானும் அவனுடைய தூதர்களும். இதுதான் டயமோன். இவன் விழுந்து போன தூதர்கள். இந்த விழுந்து போய் தேவனுக்கு எப்படி தூதர்கள் இருக்கிறார்களோ, நமக்கு எப்படி தேவன் ஆண்டவர் தூதர்களை வைத்திருக்கிறாரோ, அதே போல சாத்தானுக்கு என்ன இருக்கிறார்கள்? தூதர்கள் இருக்கிறார்கள். சாத்தான் வானத்தில் இருந்து தேவனால் தள்ளப்படுகிற போது ஒரு கூட்ட தூதர்களை தன்னோடு கூட இழுத்து கொண்டு பூமிக்கு வந்திருக்கிறான். இந்த சாத்தானுடைய தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் பொல்லாத ஆவிகள். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவிகள் இவர்கள் தான் நடுநிலை. டயமோன் என்று கிரேக்க பதம் இதை சொல்லுகிறது. இவர்கள் அதிகாரத்தையும் வல்லமையும் அதிகமாக விரும்புகிறவர்கள்.
இவர்கள் அதிகாரத்தை விரும்புகிறார்கள். இவர்கள் வல்லமையை அதிகமாக விரும்புகிறார்கள். ஏனென்றால் இது பரலோகத்தில் இருக்கும்போது கேருப்புக்கும் அவனோடு இருந்த தூதர்களுக்கும் தான் ஆண்டவர் அநேக அதிகாரங்களை வல்லமைகளை தேவன் கொடுத்திருந்தார். இவன் பூமிக்கு தள்ளப்பட்டு கீழே வந்தபோதும் இந்த தூதர்களுக்கு, இந்த விழுந்து போன இந்த பொல்லாத ஆவிகளுக்கு என்ன ஆசை இருக்கிறது? தங்களுக்கும் அதிகாரம் வேண்டும், வல்லமை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால், எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று நமக்கு எழுதப்பட்டிருக்கிற அந்த பதத்தை தான் நடுநிலை டயமோன் என்று குறிப்பிடுகிறார்கள். பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. எதனோடு தான் போராட்டம் இருக்கிறது? அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. விழுந்து போன தூதர்கள் அல்லது இந்த பொல்லாத ஆவிகள் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு மேலாக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி அங்கு செலுத்தப்படுகிற ஆராதனையும் அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் இவைகள் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குறிப்பிட்ட வீட்டின் மீது அவைகள் ஆளுகை செய்கின்றன. இது நடுநிலை வகிக்கிறது. மேலே இருப்பதை தியோ என்று குறிப்பிட்டோம். இரண்டாவதாக நடுநிலை. இது என்ன செய்கிறது? ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை அல்லது விட்டால் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட வீட்டின் மீது தன்னுடைய முழு ஆதிக்கத்தையும் அது செலுத்தி அதன் மீது தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய வல்லமையை அது காட்ட விரும்புகிறது. நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசித்து பார்ப்போமானால், பவுல் எபேசு பட்டணத்திற்கு போகும்போது அவர் இப்படியாக சொல்லுகிறார்: எபேசு பட்டணத்திலே துஷ்ட மிருகத்தோடு போராடினேன் என்று அவர் எழுதுகிறார். இந்த பொல்லாத ஆவியை அவர் எப்படி எழுதுகிறார்? துஷ்ட மிருகம் என்று அவர் எழுதுகிறார். துஷ்ட மிருகத்தோடு அவர் அந்த எபேசு பட்டணத்திற்கு போகும்போது அங்கு தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாதபடி இந்த ஆவிகள் அந்த பட்டணத்தை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக, தன்னுடைய ஆதிக்கத்திற்குள்ளாக இந்த ஆவிகள் வைத்திருக்கிறது. இதற்கு இந்த பவுல் அங்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம் செய்ய வேண்டிய நிலை இந்த பவுலுக்கு வருகிறது. அதனால தான் பவுல் எழுதுகிறார், எபேசு பட்டணத்திலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று அவர் எழுதுகிறார். இதைத்தான் டயமோன் என்று குறிப்பிடுகிறார்கள். நாம் ஆவிக்குரிய யுத்தம் செய்து மாத்திரமே இந்த பொல்லாத ஆவியிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அதே பவுல் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அங்கு சொல்லுகிறார், எபேசு பட்டணத்தில் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது என்று அவர் எழுதுகிறார். முதலாவதாக அவர் என்ன சொன்னார்? துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று எழுதினார். இப்பொழுது அந்த ஆவிக்குரிய யுத்தம் செய்து அதை போராடி அந்த பட்டணத்தை அந்த சத்ருவின் ஆளுகையில், அந்த பொல்லாத ஆவியின் ஆளுகையிலிருந்து வெளியே கொண்டு வந்தபோது இப்பொழுது எழுதுகிறார், கர்த்தருடைய வசனம் எபேசு பட்டணத்தில் விருத்தி அடைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரு காரியம், தேவனுடைய ஒரு வசனம் அங்கு போகாதபடிக்கு பொல்லாத ஆவிகள் அந்த அதிகாரத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அதில் இருந்து நாம் விடுபட வேண்டுமானால் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு ஆவிக்குரிய யுத்தம்
யுத்தம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தம் செய்யாம அந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுபடவே முடியாது. ஹல்லேலூயா. அது ஒரு குடும்பத்தை அல்லாவிட்டால் ஒரு கிராமத்தை தன்னுடைய ஆதிக்கத்திற்குள்ளாக வைத்துக் கொள்ளுகிறது. ஏனென்றால் அது அதிகாரத்தையும் வல்லமையும் விரும்புகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது நிலையாக டயமோனியன்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். இது கீழ்நிலை. இது அசுத்த ஆவிகள் என்று நம்முடைய தமிழ் வேதாகமம் இதை குறிப்பிடுகிறது. தமிழ் வேதாகமத்தில் இதே பதம் அசுத்த ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அசுத்த ஆவிகளுக்கு என்ன கிடையாது? உடம்பு கிடையாது. இந்த அசுத்த ஆவிகள் இவைகள் என்ன செய்கிறது என்றால், ஒரு சரீரத்திற்கு உள்ளாக போய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. ஹல்லேலூயா. இந்த அசுத்த ஆவிகள் கீழ்நிலையில் இருக்கிற இந்த அசுத்த ஆவிகள் அதிகாரத்தையோ வல்லமையோ விரும்புகிறது இல்லை. இவைகள் எதை மட்டுமே விரும்புகிறது? ஒரு சரீரம் அதற்கு தேவைப்படுகிறது. ஒரு சரீரத்திற்குள்ளாக தான் போய் வாழ வேண்டும் என்று அது ஆசைப்படுகிறது. முதலாவதாக ஒரு மனித உடம்புக்குள்ளாக அது வாழுவதற்கு உள்ளே போக ஆசைப்படுகிறது. உள்ளே போக முடியாவிட்டால் எப்படியாகிலும் ஒரு மிருகத்தின் உடலுக்குள்ளாகிலும் போய் அங்கே வாழ்ந்துவிட வேண்டும் என்று இந்த ஆவிகள் விரும்புகின்றன. நாம் அநேக முறை பார்த்திருக்க முடியும். இது நாங்கள் அனுபவத்திலே நான் பார்த்துருக்கிறேன். அநேக போராட்டங்கள், அசுத்த ஆவிகளின் போராட்டங்கள் நமக்கு வரும்போது அது நம்மளை அட்டாக் பண்ண முடியாவிட்டால் நம்முடைய வீட்டிலே இருக்கிற ஏதோ ஒரு மிருகங்கள், ஜீவன்கள் அடுத்த நாள் காலையிலே மரித்திருப்பதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். இவைகள் ஒரு மனித உடலுக்குள்ளாக உள்ளே பிரவேசிக்க ஆசைப்படுகிறது. அது முடியாவிட்டால் ஏதோ ஒரு மிருகத்தின் உடலுக்குள்ளாகிலும் நான் போய் அங்கு வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன. ஹல்லேலூயா. இதுதான் கீழ்நிலை. மூன்றாவது நிலை அசுத்த ஆவிகள் என்று நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதை 43ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசித்து பார்ப்போமானால், அன்கிளீன் ஸ்பிரிட் என்ற அசுத்த ஆவிகள் என்று நம்முடைய வேதம் அதில் எழுதியிருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமானால், அந்த அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட இல்லங்களில் அலைந்து அதுக்கு என்ன கிடைக்கல? இளைப்பாறுதல் தேடியும் காணாமல், நான் எந்த மனுஷனை விட்டுட்டு வந்தனோ அந்த வீட்டுக்கு திரும்ப போய் அங்கு வந்து அந்த வீடு வெறுமையும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதுமாக கண்டு தன்னோடு கூட வேறு பொல்லாத ஆவிகளையும் சேர்த்து கொண்டு அது உள்ளே புகுந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதைத்தான் கிரேக்க பதத்தில் டைமோனியன்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். இது வாழுவதற்கு ஒரு மனித உடல் அதற்கு என்ன செய்கிறது? தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ளா இருப்பவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அப்படியானால் அந்த சத்துரு எப்படி என்னுடைய உடலுக்குள்ளாக அவன் வாசம் பண்ண முடியும்? எப்படி என் உடலுக்குள்ளாக வர முடியும்? கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது? என் உடலுக்குள்ளாக அவனால் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நம்மை அவன் 2 விதங்களில் அவன் தாக்குகிறான். ஒன்று, மனதை தூண்டிவிட்டு நம்மை தாக்க பார்க்கிறான். இரண்டாவதாக, ஒரு மனிதனுக்குள் புகுந்து அங்கே வாசம் பண்ணி தாக்க விரும்புகிறான். நான் கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, அவன் எனக்குள்ளால் வாசம் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் என்ன செய்கிறான்? வெளியே நின்று எதிர்மறையான எண்ணங்களை, தேவனுக்கு விரோதமான எண்ணங்களை தேவ பிள்ளைகளுடைய எண்ணத்தில், சிந்தையில் அவன் போடுகிறான். ஹல்லேலூயா. மனதை தூண்டிவிட்டு நம்மை தாக்க பார்க்கிறான்.
நான் கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை. கண்டிப்பாக அவன் என்னுடைய உடலுக்குள்ளாக என்ன செய்ய முடியாது? புகுந்து வாசம் பண்ண முடியாது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? என் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற அவன் என்ன செய்கிறான்? சிந்தை பகுதிகளை தாக்குகிறான். சிந்தை பகுதிகளிலே தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வருகிறான். தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களை கொண்டு வருகிறான். தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை என்னுடைய இருதய சிந்தனைகளை கொண்டு வருகிறான். இப்படி கொண்டு வந்து நம்மை தேவனை விட்டு பிரிக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா! இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை அவன் தாக்க விரும்புகிறான். இப்படிக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை தேவ பிள்ளைகளுடைய சிந்தனைகளை தூண்டிவிட்டு தேவனை பற்றி சிந்திக்காமல் உலகத்தை குறித்து, உலக காரியங்களை குறித்து பலவற்றை நம்முடைய சிந்தனையிலே அவன் கொண்டு வந்து நம்முடைய சிந்தை பகுதிகளை அலக்களித்து விடுகிறான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் வேதத்திலே பார்ப்போமானால், நாம் பேதுருவை குறித்து பார்ப்போமானால், மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே நாம் இயேசுவை குறித்து பேதுரு இயேசுவோடு கூட இருக்கும்போது இயேசு கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். அதற்கு சீமோன் பேதுரு என்ன சொல்லுகிறான்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். இப்பொழுது இயேசு அவனை பாராட்டுகிறார். சீமோனே, நீ பாக்கியவான், இது மாம்சம் இரத்தமும் என்ன செய்யல உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அவன் இதை சொல்லும்போது இயேசு அவனை என்ன செய்கிறார்? பாராட்டுகிறார். பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அவனை பாராட்டுகிறார். அதே பேதுரு திரும்ப நீங்கள் அதே அதிகாரத்தின் அடுத்த 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதும் இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஹல்லேலூயா! இப்பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றவன், பிதாவிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்ற பேதுரு, இப்பொழுது அவனுக்குள்ளாய், அவனை சிந்தை பகுதிக்குள்ளாய் இப்பொழுது யார் கிரியை செய்கிறார்? அசுத்த ஆவி கிரியை செய்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சில நேரங்களில் சாத்தான் நம்முடைய சிந்தை பகுதிகளை தூண்டி நம்மை தாக்க பார்க்கிறான். இந்த பேதுரு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்று இயேசுவால் பாராட்டை பெற்றவன். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறான்? இது உமக்கு நேரிடக்கூடாதே, இங்கு இப்படி சம்பவிக்க கூடாதே, நீ மறிக்க கூடாது என்று அவரையே அவன் என்ன செய்கிறான்? கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார்? நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஹல்லேலூயா! தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை இப்பொழுது நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது உன்னுடைய சிந்தை பகுதி மனுஷனுக்கு ஏற்றவைகளாக இருக்கிறது, தேவனுக்கு ஏற்றவைகளாக இல்லை. எந்த இயேசு எந்த பேதுருவை பாராட்டினாரோ அந்த இயேசு அதே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எந்த பேதுரு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றானோ அந்த பேதுருவின் மனதை, அந்த பேதுருவின் சிந்தையை சாத்தான் தூண்டிவிட்டான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவியிலே நிரம்பி இருக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். நான் நிற்கிறேன், தேவனுடைய ஆவியினால் நான் நின்று கொண்டிருக்கிறேன், தேவனுடைய பலத்தினால் நின்று கொண்டிருக்கிறேன், உண்மை. ஆனால் அவன் சில நேரங்களில் நம்மை சிந்தை பகுதியை தாக்குகிறான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட சிந்தைகள் வரும்போது நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும், இது சாத்தானுடைய செயல். ஹல்லேலூயா! உடனே அதனை ஆவியினால் யுத்தம் செய்து அதனை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை இனம் கண்டு கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருப்பதனால், அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்புறதுனால சாத்தான் என் சிந்தையை தொடவே மாட்டான் அப்படின்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது.
இயேசுவோடு கூட இருந்த சீஷன், தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றவன். யாருக்கும் அந்த வெளிப்பாடு இல்லை. எல்லாரும் அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், என்னவோ சொல்றாங்க. ஆனா இந்த பேதுருவுக்கு மாத்திரமே தேவன் அந்த வெளிப்பாடை கொடுத்தார். அப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்ற இந்த பேதுரு கொஞ்ச நேரத்தில் அவன் எப்படிப்பட்டவராக மாறி போயிட்டான். நாமும் கூட தேவனுடைய ஆவியினால் நிற்கிறேன், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், ஆவியில் நிறைந்து இருக்கிறேன், ஆனால் நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் என் சிந்தையில் பிசாசினால் தாக்கப்படுவேன். ஆனால் என் சிந்தையில் நான் விழுந்து போகிறேன். நாம் அந்த சிந்தை பகுதியில் சாத்தான் அப்படிப்பட்டதை கொண்டு வருவானானால் உடனே இனம் கண்டு கொண்டு ஆவியினாலே யுத்தம் செய்து தேவனை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார், அது என்னை சேதப்படுத்த முடியாது என்று அறிக்கையிட்டு அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவோமானால் அந்த சிந்தையிலே கொண்டு வருகிற அந்த மனுஷத்துக்கு ஏற்ற சிந்தைகளை அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்குள்ளே சாத்தான் வாசம் பண்ண முடியாதவனாக இருக்கலாம், ஆனால் மனதை தூண்டுகிறான். ஹல்லேலூயா. அவனுடைய நினைவுகளை போடுகிறான். அந்த சாத்தானுடைய பிரதானமான தாக்குதல் முதலாவது வருவது சிந்தை பகுதியிலேயே வருகிறது. அவன் சிந்தையே தொடுகிறான். அதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம சிந்தைகளை அவருக்குள்ளாக அடக்குகிறவர்களாக, கீழ்ப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சிந்தை பகுதிகளை தொடுகிறான். இரண்டாவது விதமாக, முதல் விதம் சிந்தை பகுதியை தொடுகிறான். இரண்டாவது இந்த அசுத்த ஆவிகள் மனிதனுக்குள்ளாக புகுந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறது. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தில் வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியத்து என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய சீஷனாய் இருந்தவன் இந்த யூதாஸ் 30 வெள்ளைக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க துணிந்தபோது இந்த யூதாசுக்குள், அவன் உடம்புக்குள் சாத்தான் புகுந்து விட்டான். ஹல்லேலூயா. இந்த அசுத்த ஆவி அந்த மனிதனுடைய சரீரத்திற்குள்ளாக அவன் புகுந்து விடுகிறான். இப்போது சரீரத்துக்குள்ளாக அவன் உள்ளே போன பிறகு அந்த சரீரம் அவனுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது முழுமையாக இந்த மனிதன் தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய அதிகாரத்தை முழுமையாக அவன் இழந்து விடுகிறான். முழுமையாக அந்த சரீரம் சாத்தானுடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் புகுந்த அவன் அந்த சரீரத்தை வைத்து கொண்டு தன்னுடைய விளையாட்டை அங்கு காட்ட விரும்புகிறான். ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் இன்றும் பார்ப்போமானால் லேகியோன் 6000 பிசாசுகள் அங்கு என்ன செய்தது? அவனுடைய சரீரத்திற்கு உள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருந்தது. அந்த சரீரத்துக்குள்ளாக புகுந்திருந்தது. 2 விதங்களில் சாத்தான் நம்மை தாக்குகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சரீரத்திற்குள்ளாக புகுந்து கொள்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கொடுத்தோமானால் அவன் உள்ளாக வந்து அவன் முழு சரீரத்தையும் அவனுடைய ஆளுகைக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுகிறான். இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவோமானால் நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியாவிட்டாலும் வெளியே நின்று கொண்டு நம்முடைய சிந்தை பகுதிகளை அவன் தூண்டி பார்க்கிறான். ஹல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொண்டோமானால் இந்த சாத்தான் காரியங்களிலிருந்து நம்மால் எளிதாக வெளியே விடுபட்டு வர முடியும். ஹல்லேலூயா. இந்த பலவிதமான அசுத்த ஆவிகளின் தாக்கம், இந்த எதிர்மறையான தாக்கம் என்ன என்று ஒரு 2 காரியங்களை மாத்திரம் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக பொறாமையின் ஆவி. என்னாகமம் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம், என்னாகமம் 5ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவனுடைய மனைவி தீட்டுப்பட்டிருக்க
தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும், அல்லது அவன் மனைவி தீட்டுப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும். இது தமிழ் வேதாகமும் எரிச்சலின் ஆவி என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இங்கிலீஷ் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா, ஜெல்லஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஃபீல் ஜெல்லஸ், பொறாமையின் ஆவி என்று இங்கிலீஷ் வேதாகமம் இதை சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த பொறாமையின் ஆவி வருகிற போது தனக்குள்ளாக இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை, அமைதியை அவன் இழந்து போகிறான். ஒரு மனிதன் அவனுக்குள்ளாக இந்த பொறாமையின் ஆவி உள்ளே வருகிற போது அவன் அதுவரைக்கும் சந்தோஷமாக இருந்தவன், அதுவரைக்கும் சந்தோஷமாக சமாதானமாக வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள், அமைதியாக வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் இப்பொழுது என்ன செய்து விடுகிறார்கள்? தங்கள் சமாதானத்தை இழந்து போய்விடுகிறார்கள். ஒரு சந்தேகத்தை அங்கு கொண்டு வருகிறான். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம் 14வது வசனத்தில். இங்கு என்ன செய்கிறான்? அவன் ஒரு பொறாமையின் ஆவியை, எரிச்சலின் ஆவியை உள்ளே கொண்டு வந்து அங்கு ஒரு சந்தேகத்தை உருவாக்கி விடுகிறான். ஒரு சந்தேகம். ஒரு நல்ல கணவன், மனைவி, பிள்ளைகள், ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது. இந்த குடும்பத்திற்குள்ளாக இந்த பொல்லாத, இந்த பொறாமையின் ஆவி, இந்த எரிச்சலின் ஆவி உள்ளே வருகிற போது அந்த குடும்பத்தில் இருக்கிற முழு சந்தோஷமும் முழு அமைதியும் அங்கு முறியடிக்கப்படுகிறது. என் மனைவி இப்படி இருப்பாளோ, என் மனைவிட்ட உண்மை இல்லையோ, என் கணவன்கிட்ட உண்மை இல்லையோ என்று ஒரு சந்தேக பார்வையை இந்த பொறாமையின் ஆவி உள்ளே கொண்டு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. குடும்பத்திற்குள்ளாக ஒரு சண்டையை உருவாக்கி, ஒரு வெறுமையை உருவாக்கி அதை பிரிக்க பார்க்கிறான். அதற்காகவே அவன் என்ன செய்கிறான்? ஒரு பொறாமையின் ஆவியை குடும்பத்திற்குள்ளாக, ஏதோ ஒரு நபருக்குள்ளாக, ஒரு கணவனுக்குள்ளாக அல்லது மனைவிக்குள்ளாக இந்த பொறாமையின் ஆவியை அவன் உள்ளே கொண்டு வருகிறான். உள்ளே கொண்டு வந்து அங்கு சண்டையை உருவாக்கி அங்கே பிரிப்பதுதான் இவனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆவி தாக்கி இருப்பவருக்கு காரணமே இல்லாமல் அதையே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், சிந்தித்து 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 அந்த எண்ணத்திலேயே இருப்பார்கள். இந்த ஆவியினால தாக்கப்பட்டவங்க வேறு எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க? சிந்திக்க மாட்டார்கள். தனிமையில உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் இது அப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, இது இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு சந்தேக பார்வையோடையே சிந்தித்து சிந்தித்து அந்த எண்ணத்திலேயே அவர்கள் முங்கி இருப்பார்கள். கனவு வர்றது கூட எப்படி தான் வரும்? அப்படி தான் வரும், சந்தேகத்தோடையே வரும். இப்படிப்பட்டவர்கள் அந்த பொறாமையின் ஆவியினால், அந்த எரிச்சலின் ஆவியினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக என்னதான் வரும்? சந்தேகமே வரும். இதனால அந்த குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து சண்டையை உருவாக்கி கணவன் மனைவியை அவன் பிரிக்க பார்க்கிறான். அங்கு எது நடந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் இந்த பொறாமையின் ஆவி அந்த மூளை பகுதிகளுக்குள்ளாக அது நடந்தது போல ஒரு படத்தை உருவாக்கி ஓட்டி விடுகிறது. இப்படிதான் நடந்தது என்று அவர்களாகவே ஒரு கற்பனை செய்து ஒரு படத்தை உருவாக்குவது போல இந்த ஆவிகள் அந்த மனதிற்குள்ளாக, மூளை பகுதிகளுக்குள்ளாக ஒரு படத்தை உருவாக்கி விடுகிறது. ஒரு காரியமே இருக்காது. மற்றவங்க சொல்லுவாங்க, அவன் என்ன செய்தான், ஒண்ணுமே இல்லை. ஆனால் அதுக்கு மூக்கு, கண்ணு, காது எல்லாம் வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? பேசிடுவாங்க. இதை தான் இந்த பொறாமையின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும்போது செய்கிறது. அந்த குடும்பத்திற்குள்ளாக எதுவுமே நடந்திருக்காது. தன் மனைவி எதுவுமே செய்திருக்க மாட்டார், தன்னுடைய கணவன் எதுவுமே செய்திருக்க மாட்டார். ஆனால் அவன் அந்த ஒரு காரியத்தை கற்பனை செய்து அதில் கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வச்சு அது நடந்தது போல பாவித்து விடுவான். இதனால என்ன நடக்கிறது?
குடும்பத்திற்குள்ளாக ஒரு பிரிவினை, ஒரு சண்டைகளை இந்த ஆவிகள் ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் கணவன் சந்தேகப்படுகிறாரா, என் மனைவி சந்தேகப்படுகிறார்களா, புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்யவில்லை, அவர்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த பொறாமையின் ஆவி செய்கிறது. நாம் அந்த பொறாமையின் ஆவியை ஆவியானவர் பலத்தோடு கூட ஆவியின் யுத்தம் செய்வோமானால் அதிலிருந்து மேற்கொண்டு வெளியே வர முடியும். இல்லாவிட்டால் இது என் கணவன் தான் செய்கிறார், இது என் மனைவி தான் செய்கிறாள் என்று நாம் அவர்களை சொல்லுவோமானால் அந்த குடும்பம் இரண்டாக பிரிந்து போகிறதாக இருக்கிறது. இந்த ஆவிகளை இந்த கடைசி காலத்தில் நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிறது தப்பு இல்லை. என் மனைவி எனக்கு தான், என் கணவன் எனக்கு தான், ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிறது தவறு அல்ல. ஆண்டவர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார், அது தவறு அல்ல. அவர்கள் மீது உரிமை பாராட்டுவது தவறு அல்ல. ஆனால் பொறாமையின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக புகுந்து விடுமானால் அவன் வேறு விதமாக மாற்றி விடுகிறான். ஹல்லேலூயா. அவன் வேறு விதமாக அந்த பொசசிவ்னஸையே அவன் எப்படி செய்கிறான், வேறு விதமாக மாற்றி விடுகிறான். அந்த ஆவி ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது. ஒரு போதகர் ஒருவர் இருந்தார். இளம் தம்பதிகள், திருமணமாகி 3 மாதங்களே ஆன இளம் தம்பதிகள் அந்த போதகரை சந்திப்பதற்கு வந்தார்கள். அவர்கள் சந்திக்க வந்தபோது அவங்க சொன்னாங்க, நாங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோன்னு சொன்னாங்க. இந்த போதகர் முதலாவதாக அந்த பெண்ணை உள்ளே அழைத்தார். இந்த பையன் வெளியே உட்கார்ந்திருந்தார். இந்த பெண்ணை அழைத்து ஏன் என்று அவர்கள் கேட்டபோது அந்த பெண் சொன்னார்கள், முதல் நாள், ஃபஸ்ட்டு நாள் நைட்டே அவன் கேட்ட முதல் கேள்வி, உனக்கு எத்தனை ஆணுகளை தெரியும், எத்தனை பேர் கூட போயிருக்க அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, தினமும் இதே கேள்விதான். எப்படி இந்த மனிதனோடு கூட என்னால் வாழ முடியும், இந்த மனுஷன் கூட நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும், இது என்னுடைய வாழ்க்கையே ஒரு நரகமாக மாறிவிட்டது என்று அதனுடைய மகள் அந்த போதகரிடத்தில் சொன்னாள். சற்று நேரம் கழித்து அந்த 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 ஆண் உள்ளே அழைக்கப்பட்டார். இவர் சொன்னார், அந்த பெண் சொன்னா, நான் இவரை ரொம்ப நேசிக்கிறேன், இவருக்கு உண்மையா இருக்கணும்னு ரொம்ப பிரயாசப்படுறேன், உண்மையிலேயே நேசிக்கிறேன், ஆனால் இந்த மனுஷன் கூட வாழ என்னால் முடியல, இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த போதகரிடத்தில் அந்த பெண் கேட்டுக்கொண்டாள். அந்த சகோதரன் மீது அந்த போதகர் தன்னுடைய கையை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்த போது அந்த அசுத்த ஆவி தன்னுடைய கிரியையை காட்ட ஆரம்பித்தது. அது சொன்னது, நான் இந்த 2 பேரையும் வாழ விட மாட்டேன், இந்த 2 பேரையும் நான் ஒரு நாளும் இணைந்து இருக்க விட மாட்டேன், பிரிக்குது தான் என் வேலை, அதற்காகவே நான் இவனுக்குள்ள இருக்கேன், இவனை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த போதகர் திரும்ப ஜெபித்த ஆரம்பித்த போது ஆவியில் யுத்தம் செய்து, அந்த ஆவியோடு கூட யுத்தம் செய்து சற்று நேரத்தில் அந்த மகனை அலக்களித்த அந்த ஆவி அந்த மகனை விட்டு வெளியே போனது. கடைசியாக அந்த ஆவி அந்த மனிதனை விட்டு வெளியே போனது. இப்பொழுது அந்த மகன் ஒரு சாதாரண நல்ல மனிதனாக மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் இந்த ஆவி நமக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பொறாமையின் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது, இந்த எரிச்சலின் ஆவி எனக்குள்ளாக இருக்கிறது என்று நமக்கே தெரியாமல் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டு தன்னுடைய கிரியைகள் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக காட்டி நம்முடைய குடும்பங்களை பிரித்து தன்னுடைய விளையாட்டை அது காட்டி கொண்டிருக்கிறது. இது குடும்பங்களில் மாத்திரம் அல்ல, எல்லா இடங்களிலும் இந்த பொறாமையின் ஆவி கிரியை செய்கிறது. இந்த ஆவி இருக்கிறவர்கள் யாருடைய வளர்ச்சியையும், யார் வளர்ச்சி அடைவதையும் தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, யார் உயர்வதையும் தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் அவங்க வளர்ந்துட்டாங்களே, அவங்க உயர்ந்துட்டாங்களே, அவங்க கார் வச்சிருக்கிறாங்களே, அதையே நினச்சி 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 என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிரும்.
இந்த ஆவிகள் அவர்களை சந்தோஷமாக ஒரு நாளும் இருக்க விடுகிறதில்லை. அவருடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறது. சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை குறித்து யோசித்து 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 தங்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள். இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? உங்க வீடு கட்டிட்டாங்களே, ஏதாவது கருப்பு பணம் ஒன்று வந்துருச்சா? இப்படி நினைச்சு என்ன செய்வாங்க? புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன செய்ய முடியாது? ஒரு நாளும் சந்தோஷமா வாழவே முடியாது. இந்த பொறாமையின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக புகுந்து இந்த காரியங்களை செய்கிறது. தங்களை விட மற்றொருவர் உயர்வதை இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே வாசித்து பார்ப்போமானால் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், ஸ்திரீகள் எல்லாரும் ஒரு பாட்டு பாடினார்கள். என்ன பாட்டு பாடினார்கள்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாட்டல் பாடினார்கள். இதுவரைக்கு தாவீதை நேசித்த சவுல், இதுவரைக்கு தாவீதின் மீது அன்பாயிருந்த சவுல், இப்பொழுது தாவீதை உயர்த்தி பாடின போது இவனுக்குள்ளாக அந்த அசுத்த ஆவி புகுந்து விட்டது. அந்த பொறாமையின் ஆவி உள்ளே புகுந்து விட்டது. நேசித்த இவன் இப்ப என்ன செய்கிறான்? எப்போ இவனை கொல்லலாம், இவனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? இல்லாம ஆக்கிறணும். இதுதான் இந்த பொறாமையின் ஆவி செய்கிறது. அதுவரைக்கும் நேசித்தவன் இப்பொழுது அவனை உயர்த்தி பாடிவிட்டார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடிவிட்டார்கள். அவனை உயர்த்தி பாடினதை இந்த சவுலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னை விட அவன் உயருவதை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவனுக்குள்ளாய் அந்த பொறாமையின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அவன் தாவீதை கொல்ல வகை தேடினான். இந்த பொறாமையின் ஆவிக்கு அவன் இடம் கொடுத்த போது வேறே நிறைய பொல்லாத ஆவிகளும் இந்த சவுலுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? உள்ள வந்துருச்சு. ஏன்னா ஒரு இடம் என்ன செஞ்சாச்சு? கொடுத்தாச்சு. அவை உள்ளே புகுந்து வருவதற்கு ஒரு இடத்த கொடுத்தாச்சு. அப்ப இன்னும் இருக்க எல்லா அசுத்தாவியும் சேர்த்து உள்ள கூட்டிட்டு உள்ள வந்து தன்னுடைய விளையாட்டை என்ன செஞ்சிருவான்? காட்ட ஆரம்பித்து விடுவான். இந்த பொறாமையின் ஆவி ஒரு நல்ல மனிதனை அழித்து விடுகிறதாக, சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுக்கிறதாக, குடும்பத்தை உடைக்கிறதாக இந்த ஆவிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்கே தெரியாமல் நமக்கு பாதிக்கப்பட்டு நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை இழந்திருப்போமானால் இயேசு அந்த சமாதானத்தை கொடுக்கவே விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிகள் கிரியை செய்யும் போது அந்த குடும்பம் இரண்டாக பிரிகிறது. அந்த மனுஷனை அவன் சந்தோஷமாக வாழ விடுகிறதில்லை. அந்த குடும்பத்தை சந்தோஷமாக எடுக்க விடுகிறதில்லை. சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து அந்த மனிதனை, நல்ல மனிதனை அழித்து விடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொறாமையின் ஆவியினால், இந்த எரிச்சலின் ஆவியினால் நமக்கே தெரியாமல் நாம் பாதிக்கப்பட்டு நம்முடைய குடும்பங்களிலே இருப்போமானால் இயேசு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையே அவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியோடு கூட நாம் யுத்தம் செய்து அதை நாம் மேற்கொள்ளுகிற போது தேவன் ஒரு நல்ல சமாதானத்தை, உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு தேவ சமாதானத்தை, தேவ சந்தோஷத்தை அந்த குடும்பத்திற்குள்ளாக தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், சமாதானத்தின் தேவன் தாமே அவனை நம் கால்களின் கீழே சாத்தானை சீக்கிரமாய் நசுக்கி போடுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் அதன் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை
உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் அவனை நம்முடைய கால்களின் கீழ் அவர் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற இந்த ஆவிகளை, இந்த பொறாமையின் ஆவிகளை சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய கால்களின் கீழே, ஒவ்வொருத்தரும் சொல்லணும், என்னுடைய கால்களின் கீழே அவர் சீக்கிரமாய் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானை ஆண்டவர் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லுவார், நல்லா மிதி, நல்லா மிதிச்சு அது மேல ஜெயத்தை எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, சாத்தானை ஆண்டவர் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுப்பார். அப்படி ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நல்லா காலுக்குள்ள வச்சு நல்லா அவனை என்ன செய்ய, மிதி. என்ன ஆண்டவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? அவனை தலையை நசுக்கி இருக்கிறார். உனக்கு எதிராக வர்ற அந்த சாத்தானை நான் உன் கையில் பிடிச்சு கொடுக்குறேன், நீ அவனை காலில் போட்டு நல்லா மிதிச்சு என் அதிகாரத்தை பயன்படுத்தி நீ வெற்றி பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறாமையின் ஆவிகள் நமக்கே தெரியாமல் நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிறதா, சந்தோஷத்தை கெடுக்கிறதா, அமைதி இல்லாமல் நம்ம குடும்பத்தை போக பண்ணுகிறதா? அப்படியானால் அங்கு பொறாமையின் ஆவி யாருக்குள்ள கிரியை செய்கிறது? ஆவியோடு கூட யுத்தம் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பலத்தோடு கூட ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒன்றிய குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. அவனை சீக்கிரமாய் ஆண்டவரின் காலின் கீழே நசுக்கி போடுவார், நான் மிதிப்பேன்னு சொல்லி அதிகாரத்தோடு கூட நீங்கள் தேவனோடு அந்த சாத்தானோடு கூட நீங்கள் போராடுவீர்களானால் அதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளலாம், நியாயாதிபதிகள் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி அப்படி என்றால் என்ன? இந்த ஆவி ஒருவனுக்குள்ளாக வந்து விடுகிற போது, ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த ஆவி வந்து விடுகிற போது வெறுப்பையும் பகைமையையும் விரோதத்தையும் இது கொண்டு வரும். இந்த பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து விடுகிற போது அவருக்கு, அந்த மனிதன் எந்த மனிதனுக்குள்ளாக வருகிறதோ அந்த மனிதனுக்குள்ளாக வெறுப்பை அது கொடுக்கிறது, பகைமையை உருவாக்குகிறது, விரோதத்தை உருவாக்குகிறது. நீ நியாயாதிபதிகள் அந்த 9வது அதிகாரம் அதன் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அபிமெலேக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ரெண்டு குரூப்பா அங்க மக்கள் இருக்கிறார்கள், அமலேக்குக்கும் சீகேம் மக்கள். இவர்களுக்கு இடையே சந்தோஷமா திடீர்னு இருந்தவங்களுக்குள்ள இப்ப என்ன வந்துருச்சு? ஒரு பகை, சண்டை, வெறுப்பு. இது எது கொண்டு வந்தது? இந்த பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவி. ஹல்லேலூயா. இந்த பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவி அங்க இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து ஒரு பகையை உருவாக்குகிறது, வெறுப்பை உருவாக்குகிறது. இது அதுதான் நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பொல்லாப்பை உண்டாக்குற ஆவியை தேவன் வரப்பண்ணினார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நமக்கு கேள்வி வரலாம், ஏன் தேவன் பொல்லாத ஆவியை அனுப்புகிறவரா, பொல்லாப்பு உண்டாக்குற ஆவியை அனுப்புகிறவரா நம்முடைய தேவன்? ஏன் ஆண்டவர் அப்படி அனுப்ப வேண்டும்? ஆண்டவர் யாரையும் அழிப்பதற்கு எந்த ஆவியும் அனுப்புகிறவர் அல்ல, அவர் யாரையும் அழிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் அந்த ஆவி அவனுடைய வேலையை அந்த மனுஷனுக்குள்ளாய் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார். இந்த ஆவிகள் போய் ஆண்டவரிடத்துல என்ன செய்யுது? பெர்மிஷன் கேட்குது. நான் என்ன செய்யலாம்? போய் அந்த மனுஷனை தாக்கலாமா? நான் அந்த மனுஷன்ட்ட இந்த ஆவியை என்ன செய்ய நான் கொண்டு போகலாமா? பெர்மிஷன் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுது?
கேட்குது. ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தா அந்த பொல்லாத ஆவிகள், பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவிகள் அங்கு வந்து கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த எந்த ஆவியும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனுஷனை தாக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய அனுமதி இல்லாமல் தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஆவியும் எந்த மனுஷனையும் தாக்க முடியாது, எந்த மனுஷனுக்குள்ளாகவும் போக முடியாது. தேவன் அனுமதி கொடுத்தால் மாத்திரமே அது உள்ளே போகிறது. ஹல்லேலூயா. நாம் யோபு புத்தகத்தில் வாசித்து பார்ப்போமானால் என்ன செய்கிறான்? தேவ சமூகத்தில் வந்து அனுமதி கேட்கிறான். நான் என்ன செய்யலாம்? யோபு போய் அனுமதி கேட்கிறான். அவன் நம்மை தாக்குவதற்கு சில நேரங்களில் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்கிறான். அதான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாத ஆவியை பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வர பண்ணினார். இல்லை, பொல்லாத ஆவியை தேவன் அனுமதி கொடுத்ததினால் அங்கு வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் அந்த அமலேக்குக்கும் சீகே மனுஷருக்கும் இடையே அந்த ஆவியை அனுப்புவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். நீங்கள் அதற்கு முன்பாக வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை அந்த அதிகாரத்தின் முன்பதாக நீங்கள் வாசிக்க முடியும். தேவன் முழு மனு குலத்தின் மீதும் தம்முடைய கிருபையை, தம்முடைய இரக்கத்தான பாதுகாப்பை கொண்டு மூடி வைத்திருக்கிறார். முழு மனித குலத்தையும் ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களினால், தம்முடைய கிருபையினால், அப்படிங்கிற போர்வையினால ஆண்டவர் மூடி வைத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பு, அந்த மூடி அந்த மனுக்குலத்தை விட்டு எடுக்கப்படுமானால் எல்லா பொல்லாத ஆவிகளும், பாதாளத்தின் வாசல்களும், அந்த பொல்லாத ஆவிகளும் என்ன செஞ்சிடும்? உள்ள புகுந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்து விடும். முழு மனுக்குலத்தையும் அது கெடுத்து விடும். ஆகவே ஆண்டவர் தம்முடைய கிருபையினால், தம்முடைய இரக்கத்தினால் முழு மனுலோகத்தையும், முழு மனுக்குலத்தையும் ஆண்டவர் மூடி பாதுகாத்து வைத்திருக்கிறார். சாத்தான் நம்மை தாக்காதபடி நம்மை மூடி பாதுகாப்பது அவருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. அதை நீங்கள் புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்களேயானால் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது, சாத்தான் நம்மை தாக்காதபடி நம்மை மூடி பாதுகாப்பது அவருடைய கிருபையும் இரக்கம் மட்டுமே. ஹல்லேலூயா. நீங்கள் புலம்பல் 3ஆம் அதிகாரம் அதன் 22வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களேயானால், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகாமல் இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறேன், நான் அழியாமல் இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அது என்ன? கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அவருடைய கிருபையும் இரக்கமும் அந்த போர்வைக்குள்ளாக இந்த முழு மனுக்குலத்தையும் ஆண்டவர் மூடி பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த பொல்லாத ஆவியின் தாக்குதலால் நாம் அழியாமல் பாதுகாப்பாய் இங்கு உட்கார்ந்திருக்கிறோமானால் அவர் நம்மேல் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த இரக்கம். ஏனென்றால் இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் அந்த சாத்தான் இந்த மனுக்குலத்தை முழுதுமாக கெடுத்து விடாதபடிக்கு தேவன் தம்முடைய கிருபையின் போர்வைக்குள்ளாய், இரக்கத்தின் போர்வைக்குள்ளாக நம்மளை மூடி அவர் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீதியின் காரியங்களை விட்டுவிட்டு அநீதியின் காரியங்களை எப்பொழுது அவன் நேசிக்க ஆரம்பிக்கிறார், துணிகரமான பாவங்களை செய்வதற்கு எப்பொழுது தங்களை முன்னெடுத்து வைக்கிறார்களோ அப்போது சாத்தான் அவர்களை பாவம் செய்ய தூண்டிவிட்டு, பாவத்தில் அவர்களை விழ தூண்டிவிட்டு அவன் என்ன செய்கிறான்? தேவ சமூகத்தில் போய் நின்று கொண்டு, பாரும் ஆண்டவரே, அவன் என்ன செஞ்சிட்டான்? பாவம் செஞ்சிட்டான். இதை செய்யும்படி நம்மை தூண்டுகிறதும் அவன்தான். ஆனால் தூண்டிவிட்டு நம்மளை பாவத்தில் விழ வைத்துவிட்டு அவன் தேவ சமூகத்திலே போய் நின்று கொண்டு நம்மளை குற்றம் சாட்டுகிறான். எப்ப சொல்றான்?
இப்படி பாவம் செஞ்சேன், பாவம் செஞ்சிட்டானே, இப்போ இங்கே கிருபை உனக்கு தேவையா? உங்கள் இறக்கம் தேவையா? அந்த கிருபை இறக்கம் இங்கே போர்வை தேவையா? கொஞ்சம் என்ன செஞ்சிடும், தூர எடுத்துரும். நான் போய் என்ன செஞ்சிடறேன், கொஞ்சம் என் விளையாட்டை காட்டிட்டு வரேன். ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறான். கொஞ்சம் தூரம் எடுத்துரும், கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஒரு நேரம் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். தினமும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அந்த சாத்தான் தான் நம்ம என்ன செய்கிறான், பாவம் செய்ய தூண்டுகிறான். அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்க வைக்கிறான். அந்த பாவத்தை செய்ய தூண்டிவிட்டு, நீதியை செய்யாமல் அநியாயத்தை செய்ய வைத்துவிட்டு, அவனே நம்மளை தூண்டி வைத்துவிட்டு, அதை செய்யவும் நம்மளை வைத்துவிட்டு, அவன் போய் அங்கு குற்றமும் சாட்டுகிறான். இதை காரணம் காட்டி தேவனிடத்தில் அனுமதி கேட்கிறான். எனக்கு பெர்மிஷன் வேணும் அவனை தாக்குவதற்கு. இதை தூண்டும் போதே அவன்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோமானால், இனம் கண்டு கொள்ளுவோமானால், என்ன செய்ய மாட்டோம், பாவத்துக்குள்ள விழமாட்டோம். அவன் வேலையே என்னதுதான், சகோதரரை குறித்து குற்றம் சாட்டுவது மாத்திரம்தான் அவன் வேலை. அதுதான் அவன் பிரதானமான வேலையாக செஞ்சிட்டு இருக்கான். அவதூறு செய்கிற வேலை தான் அவன் பிரதான வேலை. நம்ம பேரை கெடுக்கிறது தான் அவன் பிரதானமான வேலை. அப்படியானால் அவன் தூண்டும் போதே இது சாத்தான் செய்கிற காரியம், இது தேவனை விட்டு பிரிப்பதற்கு இவன் செய்கிறான் என்பதை நாம் இனம் கண்டு கொள்வோமானால், அவன் தேவன்கிட்ட போய் நின்றுட்டு என்ன செய்ய மாட்டான், நம்மளை குறித்து குறை சொல்ல மாட்டான். தேவன்கிட்ட போட்டு அனுமதி கேட்க மாட்டான். ஆண்டவரே அந்த போர்வையை கொஞ்சம் எடுத்துருங்க, அந்த கிருபையை விட்டு கொஞ்சம் அவரை விளக்கிருங்க. ஆண்டவர் அந்த கிருபையும் அந்த இரக்கத்தின் போர்வையை கொஞ்சம் நம்மளை விட்டு தூரம் எடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அவன் வலைக்குள்ளாக மாட்டிக்கொள்ளுவான். யோபுடைய வாழ்க்கையில் அவன் பெர்மிஷன் கேட்டான். என்ன பண்ணனா, அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுப்பதற்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை. உள்ள புகுந்து எல்லா விளையாட்டையும் காட்டினான். இதே போல தான் சாத்தான் நம்முடைய சில நேரங்களில் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்கிற போது ஆண்டவர்கிட்ட போய் அனுமதி கேட்குறான். நான் கொஞ்சம் அவங்களுக்குள்ள விளையாட்டு காட்டிக்கலாமா, கொஞ்சம் என் கிரியையை செஞ்சுக்கலாமா, அனுமதி கேட்குறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, பேதுரு உண்மை உள்ளவனாக இருந்தவன் தான், தேவனுடைய சீஷன் தான், தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றவன் தான், தேவனோடு கூடயே இருந்தவன் தான், உமக்காகவும் நான் மரிக்க தயார் என்று சொன்னவன் தான் இந்த பேதுரு. ஆனால் லூக்கா சுவிசேஷம் 22:31 சொல்லுகிறது, கோதுமையை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கும்படி என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். தேவனுக்கு உண்மை உள்ளவன் தான், தேவனுடைய சீஷன் தான். ஆனால் இப்பொழுது சாத்தான் ஆண்டவரிடத்திலே போய் பெர்மிஷன் கேட்கிறான், அனுமதி கேட்கிறான். கோதுமையை புடைக்கிறது போல இவர்களை நான் புடைத்துக் கொள்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டாம். இவன் உமக்காக மரிப்பேன்லாம் சொல்றானே, நான் ஜீவனை உமக்காக கொடுத்துருவேன்னு சொல்றானே, கொஞ்சம் அனுமதி மட்டும் கொடுத்து பாருங்க, அவன் மறுதளிக்கிறானா இல்லையான்னு நான் காட்டுறேன். என்ன செஞ்சார் பேதுரு, ஆண்டவரை மறுதளித்தார். நாமும் சொல்லுகிறோம், நான் தேவனுக்காக நிற்பேன், தேவனுக்காக நான் எதையும் செய்வேன், கடைசி காலத்தில் ஆண்டவருக்கு மறிக்கன்னா கூட நான் மறிக்க தயார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதை ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்பான். நான் உமக்காக வைராக்கியமாக கடைசி காலத்தில் நின்றுவேன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுத்து பாருங்க, நான் சில காரியங்களை சில பிரச்சனைகளை அவங்க வாழ்க்கைக்குள்ளாக நான் கொண்டு போகும்போது இப்போ அவங்க சொல்கிறாங்களான்னு கொஞ்சம் பார்ப்போம். அப்படி நமக்கு சோதனை வருகிற போதுதான் நாம் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அந்த நேரத்தில் இந்த பேதுருவை சோதிச்சு பார்க்குறப்ப இந்த பேதுரு மறுதளித்து போனது போல நாம் ஆண்டவர் பாதத்தில் விழாம சத்துருவின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து விட்டோமானால் ஆண்டவர் நின்று வேதனைப்படுவார். ஆண்டவர் அழுவார், கண்ணீர் வடிப்பார். என் பிள்ளை எனக்காக வைராக்கியமா நிற்பேன்னு சொல்லுச்சு, ஆனா இப்போ கொஞ்சம் அவனை புடைப்பதற்கு நான் பெர்மிஷன் கொடுத்தப்ப என்னுடைய பிள்ளை என்னையே விட்டுட்டு போயிடுற லெவலுக்கு போயிருச்சு.
கடைசி காலத்தில் இருக்கிறோம். நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டாம். இவனை இனம் கண்டு கொள்ளாவிட்டால் நாம் விழுந்து போகிறவர்களாக மாறி போவோம். இந்த கடைசி காலத்தில் இனம் கண்டு கொள்வது மிக முக்கியமானது. பெருசாக சொன்னான் இந்த பேதுரு, நான் உமக்காக மறிக்க தயார்னு சொன்னான். ஆனால் பெர்மிஷன் கிடைச்சப்ப அவன் விழுந்து போயிட்டான், ஆண்டவரை மறுதளிச்சிட்டான். சாத்தான் ஒருபோதும் நம்முடைய நண்பன் அல்ல. சாத்தான் எப்பொழுதும் நம்முடைய எதிரியே. ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்ய தூண்டுவான், ஆனால் அங்கே போய் ஆண்டவரிடத்தில் நம்மை குறித்து குற்றம் சாட்டுவான். அவன் ஒருபோதும் நம்முடைய நண்பன் அல்ல. இயேசு ஒருவரே நம்முடைய நண்பர். ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே நம்மோடு கூட இருக்கிற நம்ம நெருங்கிய நண்பர். சாத்தான் எப்போதும் நம்முடைய எதிரியே. ஹல்லேலூயா. நேரம் கடந்து போயிடுச்சு, நான் வேகமாக முடிச்சிடுறேன். அந்த அதிகாரத்தில் நீங்கள் அமலேக்குக்கும் அந்த பெரிய மனுஷருக்கு இடையே அந்த பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவிக்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அந்த வாழ்க்கையை நீங்கள் அதுக்கு முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த நாட்களில் இஸ்ரவேலில் நியாயாதிபதிகள் தான் ஆளுகை நியாயாதிபதிகளால் ஆளப்பட்டது. இந்த அமலேக்கும் அவருடைய 70 சகோதரர்களும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த இஸ்ரவேலை நியாயம் தீர்த்து வந்தார்கள். இந்த 70 சகோதரர்கள் தன்னோடு இருக்கக்கூடாது என்று அமலேக்கு என்ன செய்கிறார்? நினைக்கிறார். இவங்களை அழிக்கிறதுக்கு தன்னுடைய சொந்த சகோதரர்கள் தங்களை 70 பேரை அழிக்கிறதுக்கு யாரோட சப்போர்ட்டை கேட்கிறார்? இந்த சீகேம் அந்த பெரிய மனுஷருடைய சப்போர்ட்டை என்ன செய்கிறார்? இவர் கேட்கிறார். அவர்களை சப்போர்ட்டோட என்ன செஞ்சாச்சு? இந்த 70 சகோதரர்களை கொன்று குவிச்சாச்சு. ஒரு படுகொலை அங்கு நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி படுகொலை நடந்த, இப்படி தேவனுக்கு விரோதமாக செய்த ஒரு இடத்துல தேவனுடைய பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேவன் அவங்களுக்கு இரக்கத்தையும் கிருபை என்கிற போர்வையை கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எனவே ஆண்டவர் பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவியை அங்கு அனுமதி ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இருந்த பாதுகாப்பை தேவன் எடுத்து விடுகிறார். இப்பொழுது அந்த ஆவி வந்தபோது நான் முதல்ல சொன்னேன், அங்கே என்ன நடக்கும்? ஒரு வெறுப்பு வரும், ஒரு விரோதம் வரும். அங்கே ரெண்டு குரூப்புக்கு இடையில என்ன ஆச்சு? சண்டை வந்துச்சு. ஹல்லேலூயா. ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? அழிச்சுக்கிட்டாங்க. கடைசி அபிமெலேக்கு செத்தான். ஹல்லேலூயா. பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி ஒரு காரியத்துக்கு பின்னாடி நின்று கிரியை செய்கிறது. ஒரு காரியம் அங்கே நடக்கிறது என்றால் அதற்கு பின்னாக அந்த பொல்லாத ஆவி, பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி நின்று கிரியை செய்கிறது. 2 சகோதரருக்கு இடையே சில நேரங்களில் அது கிரியை செய்கிறது. 2 சகோதரருக்கு இடையே என்ன செய்யுது? பகைமையை உருவாக்குகிறது, வெறுப்பை உருவாக்குகிறது, விரோதத்தை உருவாக்குகிறது. நான் நினைக்கிறோம் அது ஏதோ அவன் செஞ்ச ஏதோ ஒரு காரியத்தினால அவங்க மேலே எனக்கு வெறுப்பு வருது, ஏதோ அவங்க செஞ்சதுனால அவங்க மேலே எனக்கு பகை வருகிறது என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, பின்னாடி நின்று ஒரு பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி அங்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி நம்மையும் தெரியாமல் நமக்குள்ளாக பின்னாக நின்று அது கிரியை செய்கிறது. அந்த ஆவியானவர் பலத்தோடு கூட அதை எதிர்த்து நின்று போராடி நாம் ஜெயிப்போமானால் நமக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடுவோம். இன்னும் செய்தி கொடுத்தா இந்த செய்தி இன்னும் 1 மணி நேரத்துக்கு கொடுக்கலாம். எல்லாரும் கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரே ஊரில், ஒரே தெருவில், ஒரே குடும்பம், ஆனால் நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் எங்களுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஏன் பேச மாட்டீங்க? அது எங்கள் அப்பா காலத்தில், எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க இப்படி பண்ணினாங்க. இதுதான் பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி. நான் நினைக்கிறோம் அவங்க இது செஞ்சதுனால நான் அவங்ககிட்ட பேசாமல் இருக்கேன், அவங்க இப்படி செஞ்சதுனால எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது. இல்லை, சாத்தான் அதை தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு பொல்லாப்பு உண்டாக்குற ஆவி நமக்குள்ளாய் கிரியை செய்கிறது. அந்த கசப்பை தலைமுறையாக சுமந்து கொண்டு வருகிறோம். தாத்தா காலத்தில் செஞ்சது, அப்பா காலத்தில் அவங்க செஞ்சாங்க. அதை தலைமுறையாய் அந்த கசப்பை சுமந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். தலைமுறையா அந்த பொல்லாப்பு செய்கிற ஆவியை சுமந்து கொண்டே வருகிறோம். இது உலகத்தில் மாத்திரம்தான் கிரியை செய்கிறதா? இல்லை, சபைகளிலும் அது கிரியை செய்கிறது. சபையில்
இவங்க வந்தால் நான் வரமாட்டேன், இந்த குடும்ப சபைக்கு வந்தால் நான் அந்த சபைக்கு வரமாட்டேன், நான் வேற சபைக்கு போயிடுறேன். ஏன்னு கேட்டால் அவங்க ஆவிக்கு ஏன் வாய்க்கு ஒத்து வராது. இல்லை, அது ஒரு பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி. அது வந்தா நமக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கும். இப்படிப்பட்ட ஆவியை இனம் கண்டறிந்து இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை இனம் கண்டு கொண்டு இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இதற்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் தேவை, ஆவிக்குரிய யுத்தம் தேவை. அதற்கான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ எனக்கு ஒரு பொறாமை, ஏதோ எரிச்சல், ஏதோ எங்களை 2 பேருக்குள்ள பிரச்சனை, ஏதோ இங்க 2 பேரும் நாங்கள் பேச மாட்டோம், ஏதோ எங்க சொந்தக்காரங்க நாங்கள் பேச மாட்டோம், ஏதோ என் சகோதரர் ஏதோ பேச மாட்டோம், அவ்வளவுதான். அப்படி இல்லை, அங்கு சாத்தான் கிரியை செய்கிறான் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அந்த ஆவியை உங்களை விட்டு துரத்தாமல், அந்த ஆவிக்கு விரோதமாய் தேவனுடைய பலத்தோடு கூட நீங்கள் ஆவியோடு போராடி நீங்கள் வெற்றி பெறாவிட்டால் சாத்தான் உங்களை குறித்து பரலோக ராஜ்யத்தில் குற்றம் சாட்டி கொண்டிருப்பான் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். மறந்து போகாதீங்க. ஏதோ நான் பேசாம இருக்கேன், இல்ல, ஒரு ஆவி கிரியை செய்கிறது, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி. சகோதரருக்குள்ளாய் அந்த ஆவி கிரியை செய்கிறதா? வீட்டுக்குள்ளாக அந்த பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி கிரியை செய்து சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கிறதா? தேவ சமூகத்தில் நில்லுங்கள். தேவன் அதற்கான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் அதற்கான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவால் மட்டுமே அதை செய்ய முடியும். அந்த ஆவி, அந்த பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி நம்மளை விட்டு போகும்போது அங்கு ஒரு அன்பு, ஒரு சகோதரத்துவம், ஒரு ஐக்கியம் அங்கு வருகிறது. அந்த பகைமை அங்கு விட்டு போய்விடும். ஒரு சகோதரத்துவம் இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், ஒரு ஐக்கியம் இல்லாமல் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஒருவருக்குள்ளாக ஐக்கியம் நமக்கு இல்லையா? ஏதோ இல்லைன்னு சொல்லாதீங்க. கடைசி காலத்தில் நம்மை தேவனை விட்டு பிரிப்பதற்கு அந்த பொல்லாப்பை உண்டாக்குகிற ஆவி கிரியை செய்கிறது. அதை சாத்தான் என்று இனம் கண்டு கொள்ளுங்கள். இனம் கண்டு கொண்டு போராடி அந்த தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் நம்ம சொல்லலாம், வேதத்தில் தாறுமாறின் ஆவி, பொய்யின் ஆவி, என் எல்லா ஆவிகளையும் இனம் கண்டு கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அதை கண்டித்து நமக்கு உணர்த்துகிறவர். ஒரு ஆவியை பகுத்தறிகிற ஒரு வரம் நமக்கு தேவை. ஆண்டவர்ட்ட இந்த கடைசி காலத்துல ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே, ஆவிகளை இனம் கண்டு கொள்ளுகிற பகுத்தறிகிற ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே, பகுத்தறிகிற ஆவி எனக்கு தாங்க. ஆண்டவர்ட்ட கேட்பீங்களா? ஆண்டவர்ட்ட கேட்பீங்களா? ஆண்டவர் நாட்கள் இதை விரும்புகிறார். நான் வேற செய்தி நிறைய எடுத்தேன், 2 செய்தி எடுத்தேன். ஆண்டவர் அதை பேச அனுமதி கொடுக்கல. ஆண்டவர் இதை சொல்லும்படி ஆண்டவர் சொன்னதுனால உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. இதை நம்மை விட்டு துரத்தாமல், இதை விட்டு நம்முடைய குடும்பங்களை நாம் வெளியே கொண்டு வராமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்முடைய குடும்பங்களை நாம் வழி நடத்த முடியாது. நம்மையும் அறியாமல், நமக்கே தெரியாமல் நமக்குள்ளாக ஆவிகள் கிரியை செய்கிறது. சாத்தான் தன்னுடைய கையாள்களாக தன்னுடைய கிரியையை நம்ம மூலமா செஞ்சு அவன் ஆண்டவர்ட்ட போய் நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஆண்டவர்ட்ட போய் நம்முடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறான், அவதூறு பண்ணி கொண்டிருக்கிறான். என்ன செய்ய போகிறான்?
நம்ம குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை இழந்திருக்கிறோமா? குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருக்கிறோமா? இந்த ஆவிகள் கிரியை செய்கிறதா? ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோமா? ஒரு சகோதரத்துவம் இல்லாமல் இருக்கிறோமா? அன்பு இல்லாமல் இருக்கிறோமா? அங்கு பொல்லாப்பு சுண்டாக்குகிற ஆவி செயல்படுகிறது. அதை இனம் கண்டு கொண்டு அதை துரத்துங்க. அதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. அந்த அதிகாரத்தோடு கூட அந்த ஆவிகளை நம்மை விட்டு துரத்த வேண்டும். 1 யோவான் 4:1 இப்படியாக சொல்லுகிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்பதை சோதித்து பாருங்கள். சோதித்து பாருங்கள். எந்த தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், யார் உங்களை குறித்து என்ன வேணாலும் சொல்லலாம். எல்லாவற்றையும் வேதத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் வைத்து சோதித்து பாருங்கள். இது தேவனால் உண்டானவைகளா, இல்லாவிட்டால் மனுஷனால் சிந்தனையில் உண்டானவைகளா? தேவ வசனத்திற்கு முன்பாக, வேதத்திற்கு முன்பாக உங்களுக்கு கொடுத்த யாராகிலும் சொன்ன தீர்க்க தரிசனங்களாக இருக்குமானால் வேதத்தின் அடிப்படையில் வேதத்திற்கு முன்பாக வைத்து சோதித்து பாருங்கள். எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நம்பாதிருங்கள். கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் எந்த ஆவியும் தேவனால் உண்டானவைகளோ என்பதை சோதித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலத்தில் இருக்கிறோம். இதை கண்டுபிடிப்பதற்கு, இனம் கண்டறிவதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உதவி செய்கிறவர். அவர் மாத்திரமே நமக்கு போதிக்கிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு போகாவிட்டால், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நம்மிலே இல்லாவிட்டால் நாம் லகுவாக இதை சோதித்து பார்க்க முடியாமல், எந்த ஆவி என்று நம்மால் இனம் கண்டு கொள்ள முடியாமல் விழுந்து போகிறவர்களாக இருப்போம். எல்லாரும் கூட முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்துல கண்களை மூடி நேரம் ஆயிற்று. ஆனால் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் எனக்கு தேவை, எனக்கு தேவை. வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, சாத்தான் நம்முடைய வீடுகளில் கிரியை செய்யக்கூடாது. சாத்தான் நம்முடைய வீடுகளிலே புகுந்து விடக்கூடாது. சாத்தான் நம்முடைய வீடுகளிலே புகுந்து தன்னுடைய கிரியைகளை இந்த கடைசி காலத்தில் செய்துவிடக்கூடாது. அவனை இனம் கண்டுகொள்ள வேண்டும், அவனை இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஏதோ ஒருவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்பதற்காக அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்துக் கொண்டு நிற்கிறவர்களாக அல்ல, அந்த தீர்க்க தரிசனத்தை வேதத்தின் அடிப்படையில் சோதித்து பாருங்கள். அது தேவனால் உரைக்கப்பட்டதா? வேதம் அதை சரி என்று சொல்லுகிறதா? சோதித்து பாருங்கள். எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறதா? பொல்லாப்பு செய்கிற ஆவி கிரியை செய்கிறதா? பொறாமை உண்டாக்குற ஆவி கிரியை செய்கிறதா? சோதித்து பாருங்கள். எஸ் எஸ், அந்த பொல்லாப்பு செய்கிற ஆவி வெறுப்பை உருவாக்கும், பகைமையை உருவாக்கும், விரோதத்தை உருவாக்கும், சகோதரர்களை பிரித்துவிடும். அந்த கசப்பை,
அந்த கசப்பை தலைமுறையா சுமந்துட்டு போகாதீங்க. அந்த கசப்பை தூக்கி எறியுங்கள். தேவனுடைய வல்லமையோடு கூட, அந்த அதிகாரத்தோடு கூட அந்த பொல்லாப்பு உண்டாக்குற ஆவியை துரத்துங்கள். ஓ ரிகாபா சாந்தராலா ரீபா கபரதுரலபா. நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின் பேரில் அந்த பொறாமையின் ஆவிகளை, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவிகளை நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினால எங்க சபைக்கு வருகிற குடும்பங்களில் இருக்கிற அவைகளை இயேசுவின் நாமத்தினால துரத்துகிறோம். ஒரு சகோதரத்துவம், ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் குடும்பங்களிலே உருவாகட்டும். ஆண்டவரே உருவாகட்டும், உருவாகட்டும், உருவாகட்டும். அது கடைசி நாட்களில் அது சாத்தானுடைய ஆவிகள் என்பதை இனம் கண்டுகொண்டு நீர் கொடுத்த அதிகாரத்தோடு அவைகளை நாங்கள் யுத்தம் செய்ய, ஆவியிலே யுத்தம் செய்ய எங்களுக்கு உம்முடைய உன்னத பலத்தை கொடுப்பீராக, உன்னத பலத்தை கொடுப்பீராக. ஆவியில யுத்தம் செய்கிற உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாரும், தாரும், தாரும் ஆண்டவரே. ஆவியில யுத்தம் செய்ய வேண்டும், யுத்தம் செய்யணும். பவுல் எபேசு பட்டணத்தில் துஷ்ட மிருகத்தோடு போராடினார், போராடினார், ஆவியில யுத்தம் பண்ணினாரு. அதன் பிறகு அங்கு தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் வளர்ந்து பெருகிற்று. நம்முடைய கிராமங்கள்ல, நாம் இருக்க தெருக்கல்ல, நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நம்ம குடும்ப நபர்களுக்குள்ளாய் கிரியை செய்ய முடியாதபடி அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறான். தேவ சமூகத்தில் முழங்கால நில்லுங்க. ஏதோ என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ஆண்டவருக்குள்ள வரல, ஏதோ நடக்குது, ஏதோ நடக்குது. இல்ல, அங்கு ஒரு ஆவி கிரியை செய்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நீங்கள் இனம் கண்டிருப்பீர்களே. ஆனால் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆவியில் யுத்தம் பண்ணுங்கள். யுத்தம் பண்ணி கடைசி காலத்தில் குடும்பமாய் தேவனை ஆராதிப்பதற்கு குடும்பத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவன் அதை நம்ம சபையில் விரும்புகிறார், தேவன் அதை விரும்புகிறார். ஆவியில யுத்தம் தேவை, ஆவியில யுத்தம் தேவை. இனம் கண்டு கொள்ளுங்கள். சாத்தான் சிந்தை பகுதிகளை தொடுகிற போது அதை இனம் கண்டு கொள்ளுங்கள். உடனே ஆவியில யுத்தம் பண்ணுங்க. தேவன் கொடுக்கிற அதிகாரத்தை உடனே செயல்படுத்துங்கள். நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சாத்தானே அவனுடைய கிரியைகளையும் அவனுடைய ஆவிகளையும் நாங்கள் இனம் கண்டு கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜெயித்து உம்முடைய ஆவியின் பலத்தோடு கூட நாங்கள் போராடி ஜெயித்து மேற்கொள்ள, இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட பகுத்தறிகிற ஆவிகளை தேவன் எங்களுக்கு எங்கள் சபைக்கும் தரும்படி நாங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.